அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா, பரிசு பொருட்கள், மதுபானங்கள் உள்ளிட்டவை விநியோகம் செய்யப்படுவதை தடுக்க புதுச்சேரி எல்லை பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நகர மற்றும் கிராம பகுதிகளில் முக்கிய சந்திப்புகள், சாலைகள் என தேர்தல் பறக்கும் படையினர் தொடர் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வார இறுதி நாட்கள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளனர். இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்று மாலை சுற்றுலாவை முடித்துவிட்டு புதுச்சேரியிலிருந்து சொந்த ஊர் திரும்பி வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரி எல்லை பகுதியான கோரிமேடு வாகன சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் துணை ராணுவத்தினருடன் இணைந்து எல்லையை கடக்கும் வாகனங்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்ட பொழுது புதுச்சேரியில் இருந்து தமிழகத்திற்கு செல்லும் சுற்றுலா பயணி ஒருவரின் காரில் விலை உயர்ந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்களை கலால்துறையிடம் ஒப்படைத்தனர். மேலும் இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகளிடமிருந்து மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக, காங்கிரஸ் தொகுதி பங்கீடு தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகின்றது. இந்நிலையில் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் என்பதால் வேட்பாளர்கள் அனைவரும் தங்களது வேட்புமனுவை தொடர்ந்து தாக்கல் செய்து வருகின்றனர். அதன்படி திமுக சார்பில் 30 தொகுதிகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்றது. இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பிலும் 30 தொகுதிகளுக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்ய அந்தந்த கட்சி தலைமை அறிவுறுத்திய நிலையில் அதன் பிறகு கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடைந்த பின் வேட்புமனுவை வாபஸ் பெறலாம் என முடிவு செய்யப்பட்டது. இதனிடையே நேற்றிரவு காங்கிரஸ் மற்றும் திமுக தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தியது. இதில் நெல்லித்தோப்பு மற்றும் காலப்பட்டு ஆகிய தொகுதிகளை திமுக தன் வாசம் கேட்பதால் தொகுதி பங்கீட்டில் மீண்டும் இழுபறி ஏற்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சி சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட முன்னாள் முதல்வர் நாராயணசாமியும், காலப்பட்டு தொகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் ஷாஜகானும் விருப்பம் தெரிவித்து இருந்த நிலையில் காலப்பட்டு மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியை திமுகவிற்கு விட்டுக் கொடுக்க காங்கிரஸ் தயாரான நிலையில் இதுகுறித்த தகவல் அறிந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆதரவாளர்கள் நெல்லித்தோப்பு தொகுதியை திமுகவிற்கு விட்டுக் கொடுக்க கூடாது என வலியுறுத்தியும் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு நெல்லித்தோப்பு தொகுதியில் சீட் வழங்க வேண்டும் என தெரிவித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் MP வீட்டை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வீட்டிற்குள் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP வீட்டிற்குள் உள்ள நிலையில் தொடர்ந்து நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் அவரை கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக வெளியே செல்ல விடாமல் கோஷங்களை எழுப்பியவாறு உள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு சீட் கேட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸுக்கு 16 இடங்களும் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளுக்கு 14 இடங்களும் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் ராஜ்பவன் தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் வேட்பாளராக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கத்தை பாஜக தேசிய தலைமை அறிவித்தது. இன்று எஸ்.பி. பட்டேல் சாலையில் உள்ள பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தில் தனது வேட்புமனுவை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் அங்கிருந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, நடிகை குஷ்பு, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். மணவெளி தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பிய முருகன் என்பவருக்கு கட்சியிலிருந்து சீட் வழங்கப்படாததால் அவரது ஆதரவாளர்கள் கடும் அதிருப்தி தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ரெயின்போ நகர் பகுதியில் நடைபெற்ற கட்சியின் ஆலோசனை கூட்டம் போராட்டத்தால் பதற்றமான சூழலாக மாறியது. கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தை முருகன் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உழைத்தவர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என கோரிய அவர்கள் கட்சி நிர்வாகத்தின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பினர். இந்த திடீர் முற்றுகை போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து நிலைமையை கட்டுப்படுத்தினர். பின்னர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் போராட்டக்காரர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் கட்சிக்குள் உள்ள அதிருப்தியை வெளிப்படுத்துவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸுக்கு 16 தொகுதியும், பாஜகவிற்கு 10 தொகுதியும், அதிமுகவிற்கு 2 தொகுதியும், லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதி என ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் காமராஜர் நகர் தொகுதி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். இதற்காக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னர் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்கில விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து அங்கிருந்து தனது ஆதரவாளருடன் ஊர்வலமாக வந்து தட்டாஞ்சாவடி ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் காமராஜர் நகர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சியில் போட்டியிட தனது வேட்புமனுவை தேர்தல் நடக்கும் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் ஜெயக்குமார் ரெட்டியார் போட்டியிடுகின்றார். இவரும் பழைய கலெக்டர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நேதாஜி நகர் 2 பகுதியில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் அனிபால் கென்னடி அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி ஊர் பிரமுகர்கள் அவருக்கு வெற்றி மாலை அணிவித்து மலர்களை தூவி சால்வை அணிவித்து கற்பூரம் ஏற்றி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பெண்கள், பெரியோர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு வெற்றி வேட்பாளர் வெற்றி வெற்றி என முழக்கமிட்டு அவரை கொண்டாடினர். போகும் இடமெல்லாம் பொதுமக்கள் சார்பில் கிடைக்கும் இந்த பிரம்மாண்ட ஆதரவு உப்பளம் தொகுதியில் அனிபால் கென்னடி அவர்களின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது.
காங்கிரஸ் 16 இடங்களிலும் திமுக 14 இடங்களிலும் போட்டி. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றோம். இந்த கூட்டணி 30 ஆண்டுகளாக நீடிக்கின்றது. காங்கிரஸ் 16 திமுக 14 தொகுதிகளில் போட்டியிடுகின்றோம். திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 14 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் தொகுதிகள் பகிர்ந்து கொடுப்போம். திமுக புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கி இன்றுடன் நிறைவடைகின்றது. இதனையொட்டி திமுக, காங்கிரஸ், பாஜக, என்ஆர் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் இன்று ஒரே நாளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருவதால் புதுச்சேரியே திருவிழா போன்று காட்சியளித்தது. இதன் ஒரு பகுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் உப்பளம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அன்பழகன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதற்காக தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்தவர் புதுச்சேரி போக்குவரத்து துறை அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வேட்பாளர் அன்பழகன் புதுச்சேரியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட தெரிவித்தார். அப்படி ஆட்சி அமையும் பட்சத்தில் ஆட்சியில் அதிமுக பங்கு கேட்போம் என்று தெரிவித்த அவர், தேர்தல் இறுதி நாள் வரை கூட்டணியை முடிவு செய்ய முடியாதவர்கள் நாளை மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பிய அன்பழகன், இவர்களுக்கெல்லாம் மக்கள் இந்த தேர்தலில் சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் என்று குறிப்பிட்டார். இதனிடையே உருளையன்பேட்டை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஏபேல் இளவரசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர், இந்த தேர்தலில் பண பலத்தை நம்பி போட்டியிடும் அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் அன்புமணி ராமதாஸ் தன் மீது வைத்த நம்பிக்கையின் பெயரால் இந்த தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றேன். தான் வெற்றி பெறும் பட்சத்தில் ஏழை எளிய மக்களின் நிலைகளை உணர்ந்து அவர்களுக்கு தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பேன் என்றும் உறுதியளித்தார். கடலூர் வட்டம் காரைக்காடு கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 102ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவானது 16/3/2021 திங்கட்கிழமை முதல் 26/3/2026 வியாழக்கிழமை வரை அம்மன் வீதி உலா, அதனைத் தொடர்ந்து மயான கொள்ளை, ஒவ்வொரு நாளும் அம்மன் வீதி உலா, திருக்கல்யாணம், அங்காள பரமேஸ்வரி அலங்காரம், ஆதிசக்தி அலங்காரம், முத்து பல்லக்கில் அம்மன் தெப்பக்குலா காட்சி, மறுநாள் காலை அம்மன் தேரில் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக 15ஆம் ஆண்டு ஆதித்தமிழர் குழு நடத்தும் அம்மன் தெப்ப உலா காட்சி நேற்றிரவு 10 மணியளவில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் தெப்பக்குலா காட்சியை கண்டு தரிசித்து அம்மன் அருள் பெற்று வீடு திரும்பினர். இந்த நிகழ்ச்சியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.